ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா அடியே அத்தை சொத்தை எங்கடிந்து வந்த வெத்தலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. என்ன வெண்பா, உன்னுடைய அத்தனை கூட பார்க்காத இப்படி வந்து பேசுகிற, நீ எல்லாம் ஒரு குழந்தையா பிசாசு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, என் அம்மாவோட வாழ்க்கையை வந்து கெடுக்க பார்க்குறிய அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து சொல்கிறாங்க. அவளை வந்து வார்த்தைக்கு வார்த்தைக்கு அம்மான்னு சொன்னேன்னா உன்னை அவ்வளோதான் வெண்பா, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன். உனக்கு அம்மான்னு கூப்பிடணுன்னு தோணுச்சேன்னா ரஞ்சிதா போயிட்டு அம்மான்னு கூப்பிடு, மற்றபடி மல்லியெல்லாம் வந்து அம்மான்னு கூப்பிட்டேன்னா வாயை கிழிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே வாயை கிழிச்சு பாரு, மல்லி அம்மா வந்து உன்னை வந்து சும்மாவே வந்து விட மாட்டாங்க. நீ தலைக்கீழ் நின்று தண்ணி குடிச்சு உப்பை தின்னாலுமே வந்து என் அம்மா வந்து என்னை விட்டு போக மாட்டாங்க. உன்னால் வந்து என் டாடாவும் மல்லி அம்மாவை வந்து பிரிக்கவே முடியாது. மீறி ஏதாவது வந்து சதி பண்ணுன்னு நினச்சேன்னா நீ தூங்குறப்ப தலகாணியை வந்து நானே வந்து மூஞ்சில் வச்சு அழுத்தி சாகடிச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெத்துன்ற மாதிரி வந்து தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறேன். நீ சின்ன பிள்ளைன்னு பார்த்தா இவ்வளோ விஷம் இருக்க உடம்புல அப்படின்ற மாதிரி வந்து திட்டி அடிக்க போகிறாங்க. அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐயோ டாடான்னு வந்து கத்திரவாளிக்குள்ள வந்து நம்முடைய விஜய் வந்து வந்துடுறாங்க. எதுக்காக வந்து வெண்பா வந்து அடிக்கிறக்கா அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா உன் மக வந்து என்ன கேட்குறா தெரியுமா, என்னை வந்து அந்த மல்லியெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசுகிறா. மல்லியை வந்து உங்ககிட்ட வந்து பிரிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து பேசுகிறா. வார்த்தைக்கு வார்த்தை வந்து மல்லி அம்மான்னு வந்து கூப்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவள் கூப்பிட்டா உனக்கு என்னக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவளெல்லாம் வந்து வெண்பா வந்து மல்லியை வந்து அம்மான்னு வந்து கூப்பிடக்கூடாது, ரஞ்சிதாவை மட்டும்தான் அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா என்ன வெண்பா நீ அப்படி சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லைடாடா உங்கள் அக்கா வந்து பொய் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் வந்து சொல்லவே இல்லை, ஏன் வந்து என் மேலே வந்து கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கே வந்து நான் அப்படி தான் வந்து கோவப்படுவேன், நீ வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா உன்னை வந்து அடித்து பொழந்துருவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி என்னை வந்து அடித்தாங்க. மல்லியம்மா கூட வந்து பேசக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் நீங்கள் வந்து உங்கள் புத்தியை வந்து இன்னமா விடல, தேவையில்லாத வந்து கோவப்பட்டு என் மக மேலே வந்து கையை வைக்கிறீங்களா, மரியாதையாக சொல்கிறேன், இன்னையோட வந்து லாஸ்ட்டாக இருக்கணும். என் வெண்பா மேலே வந்து யாராவது கையை வச்சிங்களான்னா கை துண்டை வந்து வெட்டி காணாமல் போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம மல்லிக்குட்ட சவால் வந்து தோற்று பொன்னங்கால் பிடையில் அடிக்க பார்த்தீங்கன்னா ஓடி 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 அந்த உலகத்தோட கடைசி எண்டு வரைக்கும் வந்து ஓட போகிறாங்க. திரும்ப வந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வழி தெரியாத வந்து நிற்க போகிறாங்க. நம்மளுடைய மல்லி விஜயம் பார்த்தீங்கன்னா அது வழிக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய வெண்பா குட்டிக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வந்து பெற்று கொடுத்து அவங்க வந்து தாத்தா பாட்டி ஆகி அந்த லெவலுக்கு போன அப்புறம் தான் வந்து இந்த ராஜேஸ்வரி திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பா ஆசைப்படுற மாதிரி வந்து நம்முடைய விஜய் மல்லி வந்து சேர்ந்து வாழணும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் நடப்பது மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.